நாடாளுமன்ற வளாகத்தில் 4வது நாளாக எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விரிவான தகவல். அதாவது நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது என்றால், நாடாளுமன்ற இந்த மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் கடந்த 21ஆம் தேதி தொடங்கி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 21ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை இந்த மழைக்கால கூட்டத்தொடர் என்பது நடைபெற இருக்கிறது. முதல் நாளான 21ஆம் தேதியிலிருந்தே எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முக்கியமாக பீகாரில் அவசர வாக்காளர் திருத்த அந்த நடைமுறை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 52 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அரசியல் சூழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும், அந்த நடைமுறையை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலுமே கோரிக்கைகளை வைத்தார்கள். ஆனால் இரண்டு அவைகளிலும் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை, அதாவது விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை ஏற்காத ஒரு காரணத்தால் நாடாளுமன்ற வளாகத்திலேயே தொடர்ந்து கடந்த 21ஆம் தேதியிலிருந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற அவையிலும் இரண்டு அவைகளிலும் இந்த பிரச்சனை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பதன் காரணமாக கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையினுடைய அலுவல்கள் என்பது தொடர்ந்து நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்றும் நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளேயே பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி கலந்து கொண்டார். இன்றைய தினமும் அதே போன்று இந்த பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போன்று ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட ஏராளமான எம்பிக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கையில் இது SIR சார் என்ற ஒரு வார்த்தை அடங்கிய அந்த பேப்பர்களை வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், அதே போன்று தமிழக காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட ஏராளமான கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.